வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மகாநதி சேல் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான ப்ரொமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி விஜய் பார்த்தீங்கன்னா காவேரிக்காக பசுபதி கிட்ட சண்டை போடுறது என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? நம்ம விஜயும் வந்து பசு அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. நம்ம காவேரியுமே இன்றைக்கி வந்து பசு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சளிச்சவங்க இல்லைங்க ஆக்டிங் வைஸில். அதே மாதிரி நிவின் தான் கொஞ்சம் பாவம் இல்லை ரொம்பவே பாவம். ஸோ இந்த இடத்துல நிவின் செம்மையாக கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் வந்து அவர் நெகட்டிவ் ஷேடில் கொண்டு போவாங்களா இல்லை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வந்து அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்டு தான். அவங்கள லவ் பண்ணதுக்கு அவங்க ஃபேமிலிக்காக வந்து ஒரு ஆப்ஜெக்டில் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை புரியாமல் யமுனாவுக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இவர் கொடுத்த ஏதோ தற்காலிகமாக ஏதோ கொடுத்த ஒரு வார்த்தையினால் அதையே பிடிச்சிக்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் லைஃபே காலி ஆகிடுச்சு. அதை வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் நிவின். உன்னை நான் ஏன் தான் பார்த்தேன்னு தெரியல, உன்னை ஏன் தான் காதலிச்சேன்னு தெரியல, உன்னை பார்க்காமலே இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா அப்பாடா நம்ம ரூட் கிளியர் ஆகிட்றா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்தாலும் நிவின் கிட்டேயும் எடுத்து சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம யமுனாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து இதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், அதெல்லாம் நீ தான் தாண்டி போகணும், நீ விருப்பப்பட்டு அமைச்சிக்கிட்ட வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்கமிங்கில் வீட்டுக்கு போனோன்னே இதெல்லாம் ஃபைட் வரும் நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த இடத்துல உண்மை எல்லாமே உடச்சிடாரு. ஸோ நம்ம யமுனா வந்து சூசைட் பண்ண அட்டம் பண்ணது எல்லாத்தையுமே ஆல்ரெடி அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட 3 பொண்ணுங்களோட கல்யாணத்துக்குமே அவங்க பார்க்கல. அவங்க அப்பா இறந்தாங்க, அப்புறம் கங்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, அதுவுமே அவங்க பார்க்கல. அடுத்து காவேரி பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ யமுனாவும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 3 பேர் கல்யாணத்துமே அவங்க பார்க்குறங்கப்போ ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு எவ்வளோ ஃபீலிங் இருக்கும். விஜய் வேறு சூசைட் அட்டன் பண்ணதையும் வந்து சொல்லிட்டாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுக்கப்புறம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.